வணக்கம். என்னோடய பேர் சக்தி இளவரசன். ஐம் ஃபஸ்ட் டைம் ஓட்டர். எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல எலெக்ஷன் பற்றி. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ஓட் போட போகிறோம். எல்லார் மனசுலேயும் ஒரு ஏக்கம் இருக்கும், சேஞ்சஸ் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது யங்ஸ்டர்ஸ் நம்ம கையில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. நமக்கான சேஞ்சஸ் நம்மளால் கொண்டு வர முடியும். பாப்புலாரிட்டி எதுவாக வேணா இருக்கட்டும், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு பார்த்து நம்ம ஓட் போடாமல் உங்களோட மனசாட்சிக்கு யார் வந்தால் நமக்காக நிற்பாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாக்க நம்ம கூட நிற்பாங்க, எந்தவித பாகுபாடும் பார்க்காம எல்லாரையும் சரிசமமாக நடத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் போடுங்க. ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு வாங்கிடாதீங்க. பிகாஸ் நீங்கள் ஓட்டுக்காக மட்டும் காசு வாங்கலை, உங்களோட உரிமைகளை விற்கிறீங்க. உங்களோட ஓட் தான் உங்களோட உரிமை. இன்றைக்கி நீங்கள் காசு கொடுத்து ஓட் போடுறீங்க, அவங்களுக்காக ஓட் போடுறீங்க அப்படின்னாக்கா அடுத்த 5 வருஷம் நீங்கள் அடிப்படை தேவைக்காக கஷ்டப்பட வேண்டிய நிலைமை கண்டிப்பாக வரும். அதனால் உங்களோட உரிமைகளை நீங்கள் விற்காதீங்க. பிகாஸ் யுவர் ரைட், ஓட் இஸ் யுவர் ரைட். என் பேர் அக்ஷயா. நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன், செகண்ட் இயர். ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர் தான். ஆக்சுவலி திஸ் இயர் இந்த வருஷம் நாங்கள் ஓட் போடுறதுனால இட் கிவ்ஸ் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இந்த நிஜமாக நம்ம பாலிடிக்ஸில் என்ன நடக்குது, யார் நம்ம கண்ட்ரி ஆள்றா, யார் என்ன செய்கிறா, கரப்ஷன் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சிக்க ஒரு சான்ஸாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ எஸ்பெஷலி திஸ் எலெக்ஷன் லைக் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும், காம்படிட்டர்ஸ்னு ரொம்ப அதிகமாக இருக்குது. இட் இஸ் அ like a battle between this youngsters, especially Gen Z and the elders. So Gen Z தான் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை எலெக்ஷனில் we Gen Z are the majority of voters. ஸோ நாம் யோசித்து ஒரு நல்ல லீடராக நாம் சூஸ் பண்ணால் ஐ திங்க் இட் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன் ஃபார் அஸ். நான் யாரை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா லைக் the one who gives priority, யார் நம்மளோட பேசிக் நீட்ஸுக்கு உரிமை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட் பண்ணுவேன். எஸ்பெஷலி திஸ் ட்ரைனேஜ், ரோடு, இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அப்போலாம் அந்த மாதிரி யார் பார்த்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட் பண்ணுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, ஓட் இஸ் நாட் அபவுட் பாப்புலாரிட்டி ஆர் இன்ஃப்ளூயன்ஸ், மணி, நத்திங். இப்போது மணியை பார்த்து நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் உரிமைக்காக நீங்கள் போராட வேண்டியதாக இருக்கும். ஸோ டோன்ட் vote ஃபார் மணி, vote for your rights. நல்லா யோசிச்சு ஓட் போடுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரித்திகா. நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன், செகண்ட் இயர். நானும் இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டர் தான். ஃபஸ்ட் டைம் ஓட்டராக நான் ரொம்பவே க்யூரியஸாக இருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம சமூகத்தில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கும், இல்லை இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எவ்வளவோ சிந்தனைகள் இருக்கும். இப்போ அந்த சிந்தனைகள்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரி யாராவது ஒரு கேண்டிடேட் இருக்க மாட்டாங்களா, நம்ம குறைகளெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்கும். இப்போது அந்த மாதிரி ஒரு குறைகளை தீர்க்கிற வேட்பாளரை இப்போ எனக்கு சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரைட்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. அது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இப்போது நான் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டராக நான் என்னோடய கேண்டிடேட்டை எப்படி சூஸ் பண்ணுவேன்னா, என்னோடய பிரச்சனைகள், அதாவது மக்களோட பிரச்சனைகளை சரி பண்ணுற ஒரு வேட்பாளரை தான் நான் சூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி காசு வாங்கிட்டு நம்மளோட ஓட்டுக்கு நம்மளே விலை பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளோட ஓட்டுன்றது நம்மளோட உரிமை. அந்த உரிமையை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணால் தான் எதிர்காலத்தில் வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்க முடியும். அதனால் எல்லாருமே ஒரு ஓட்டுன்றது என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிற போது அப்படின்னு யோசிக்காமல் எல்லாருமே ஓட் பண்ணுங்கள். இந்த டைம் 100% ஓட் போட்டு நம்மளோட கேண்டிடேட்டை நம்ம சூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. வணக்கம். என்னோடய பேர் ஐரன். நான் நர்சிங் படிக்கிறேன். நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர். நான் எந்த அடிப்படையில் என்னோடய தலைவை நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நமக்கு தேவையான அடிப்படை உரிமைகளையும் ஃபெசிலிட்டிஸையும் ஒரு லக்ஸரியாக ஃபீல் பண்ண வைக்காமல் நமக்கு என்ன தேவையோ, என்ன கிடைக்கணுமோ அதை நமக்காக கொடுக்கணும். இன்னொன்று, நமக்கான குரலாக அவங்க இருக்கணும். இன்னொன்று, நான் ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் என்னோடய ஓட்டுனால என்ன ஆகிடப்போகுது, என்னோடது ஒரு ஓட்டு தானே அப்படின்னு நினைக்காம என்னோடய ஓட்டும் ஒரு டிஃப்ரென்ஸை மேக் பண்ணும் அப்படின்றத உணர்ந்து எல்லாருமே ஓட் பண்ணணும். தேங்க்யூ. வணக்கம். என்னோட பேர் சரண்யா. நான் பிஎஸ்சி நர்சிங் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு ஓட் போட போகிறேன். என்னோடய ஓட்டு யாருக்கு அப்படின்னா, இவங்க வந்தால், எந்த பர்சன் வந்தால் கண்டிப்பாக நம்மளோட உரிமைக்காக போராடுவாங்க, இப்போ நமக்கு எதனா ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க கண்டிப்பாக நமக்காக உதவி செய்வாங்களோ அவங்களுக்கு தான் நான் சூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி என்னோடய ஓட்டை நான் காசு வாங்கிக்கிட்டு வேஸ்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்லேயும் நான் யார்கிட்டையும் காசு வாங்காதீங்க, நம்மளோட ஓட்டு அந்த காசு எப்படியுமே நம்மளோட காசு தான், அது நம்ம திருப்பி தராங்க அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன்.
ஸோ என்னோடய ஓட்டை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக நான் ஒன்று கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணி கரெக்டாக ஓட் பண்ணுவேன். வணக்கம், என் பேர் வாணிஸ்ரீ. நான் இப்போ தான் முறையாக வந்து ஓட்டு போட போகிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. என்னோடய ஓட்டு வந்து நான் காசு வாங்காமல், நான் யார் வந்து எனக்காக எல்லாமே செய்வாங்க, மக்களுக்காக எல்லாமே செய்வாங்கன்ட்டு பார்த்து தான் போட போகிறேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டயும் காசு வாங்காமல் நியாயமான ஓட்டாக போடுங்கன்னு சொல்ல போகிறேன். இந்த ஓட்டு வந்து முறையாக நான் போட போகிறேன்றதுனால இதை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை, காசுக்காகவும் விற்கவும் விரும்பலை. கண்டிப்பாக நான் வந்து நல்ல ஒரு பர்சனுக்கு தான் போடுவேன் நம்புகிறேன். நீங்களும் எல்லோரும் ஓட்டு கண்டிப்பாக போடுங்க. காசு வாங்கிட்டு அவங்களுக்காக போடணும் அப்படின்னு நினைக்காம, உங்களுக்காக செய்வாங்கன்னு நினைக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் வந்து தாராளமாக ஓட்டு போடுங்க. என் பேர் மகேஸ்வரி. நான் பிஎஸ்சி நர்சிங் செகண்ட் இயர் படிக்கிறேன். இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக ஓட்டு போட போகிறேன். எனக்கு அதை நினச்சி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஓட்டு போட வேண்டியது வந்து ஒருத்தவங்களோட கடமை. எல்லாருமே வந்து அவங்களோட ஓட்டை வந்து யாருக்காவது ஒருத்தவங்க தகுதியானவங்களுக்கு போடணும். ஓட்டு போடாமல் யாருமே இருக்கக்கூடாது. என்னோடய ஓட்டை நான் கண்டிப்பாக தகுதியான ஒரு மெம்பருக்கு போடுவேன் நான் நம்புகிறேன். வணக்கம், என் பேர் வந்து கோடீஸ்வரி. நான் மதர் தெரேசா காலேஜ்லேருந்து பேசுகிறேன். இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் ஓட்டு. நான் வந்து ஓட்டு போடுறவங்களுக்கு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் அந்த ஓட்டை போட மாட்டேன். ஸோ உங்களுக்கும் அந்தமாரி ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, இவங்களுக்கு போட்டால் வந்து இவங்க உங்களுக்காக ஏதோ செய்வாங்கன்ட்டு அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. அதேமாரி ஓட்டு கண்டிப்பாக போட்டிருங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஓட்டுன்றது நம்மளோட உரிமை. என் பேர் சந்தியா. நான் ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன். நான் யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டேன். எங்கள் வீட்லேயும் யார்கிட்டையும் காசு வாங்க வேணான்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டு போடுறதுனால ஆர்வமாக இருக்கேன். கரெக்டான வேட்பாளரை தகுதி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. எல்லோரும் ஓட்டு போடுங்க. ஹாய், மை செல்ஃப் கோம்கி. இப்போ நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஓட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ லைக் யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்கள வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து வைஸோ அண்ட் லைக் எஜுகேஷன் வைஸோ வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஓட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ஃபஸ்ட் ஓட்டை வந்து இப்போ நல்லா வந்து சூஸ் பண்ணி வந்து ஓட் பண்ணுங்கள். வணக்கம், என் பேர் ராகவி. நான் இங்கே மதர் தெரேசா காலேஜில் பிபிடி தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்போ நான் ஓட்டு போட போகிறேன். அது எனக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. ஏன்னா நான் ஓட் பண்ணி ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது. அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ஓட்டுக்கு மணி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோடய ஓட்டு வந்துட்டு விற்பனைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அப்புறம் நான் தேர்ந்தெடுக்கிற தலைவர் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா, எங்கள் எஜுகேஷன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் வந்துட்டு ரொம்ப தரமானதாக இருக்கணும். அதுக்கு அவர் வந்துட்டு உதவித்தொகை கொடுக்கணும். அந்த மாதிரி அதுக்கு நிறையா ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஐடியாஸு அதெல்லாம் வந்துட்டு அவர் எங்களுக்கு பண்ணணும். என் பேர் ஷர்மிளா. நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், பிஎம்எல்எஸ் படிக்கிறேன். நான் ஓட்டு போகிறதுக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இந்த வருஷம் யார் ஜெயிப்பாங்கன்றதுக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் ஓட்டுக்கு காசு வாங்கலை. ஓட்டு வந்து விற்பனைக்கு இல்லை. எங்கள் வீட்லேயும் யார்கிட்டையும் நான் காசு வாங்க விட மாட்டேன். எஜுகேஷன் பேஸ்லேயும் ஹாஸ்பிட்டல் பேஸ்லேயும் யார் எங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம். ஹாய், நான் ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன். எனக்கு அதில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. நான் ஓட்டு போட்டு என்னோடய ஓட்டு மூலயமா யார் வராங்க அப்படின்றது நான் பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் வந்துட்டு நான் எது பேஸில் வந்து ஓட்டு போட போகிறேன்னா, நம்ம ஓட்டு நம்ம உரிமை. எப்போவுமே ஓட்டை வந்து சேல்ஸ் பண்ண வேணாம். நம்ம ஓட்டு நம்ம கையில் இருக்குது, அதை சேல்ஸ் பண்ணாதீங்க. என் பேர் வந்து துர்காதேவி. நான் வந்து ஜிஎன்எம் செகண்ட் இயர் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் படிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட் போடுறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் வந்து ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறேன். அவங்க வந்து எனக்கு நல்ல இந்த நாட்டுக்காக, இந்த பொதுமக்களுக்காக நிறைய செஞ்சு தருவாங்க. சாலை வசதி, குடிநீர் வசதி, அப்புறம் வேலை வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி தருவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
நான் வந்து பணம் வாங்காமல் ஓட்டளிப்பேன். எல்லாரும் அப்படி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என் ஓட்டு விற்பனைக்கல்ல. என் பேர் அக்ஷயா. நான் மதர் தெரேசா காலேஜில் படிக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கரெக்டான தலைவரை தேர்ந்தெடுத்து கரெக்டான ஓட்டை அவங்களுக்கு போட போகிறேன். என் ஓட்டு விற்பனைக்கு இல்லை. என் பேர் ரோஷன் பி. மதர் தெரேசா காலேஜ் படிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டு போட போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. 100% ஓட்டு வேணும். அதனால் எல்லோரும் ஓட்டு போடுங்க. என்னோடய பேர் அமீர்கான். நான் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் படிச்சுட்டு இருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட் ஓட். நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். எல்லோரும் வந்து அவங்க ஓட்டை வந்து 100% கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யாரும் வந்து ஓட்டை வந்து எதுக்காகவும் அவங்க ஓட்டை விட்டு கொடுக்கவும் கொடுக்காதீங்க. அவங்களுடைய ஓட்டை வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும். நம்மளுடைய தலைவர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற உரிமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. என்னுடைய ஓட்டு வந்து விற்பனைக்கு கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க ஓட்டை பணம் எதுவுமே இல்லாமல் ஓன் இதில் வந்து பண்ணணும். வீட்லேயே யாரும் பணம் வாங்க விடாதீங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆரோக்கிய சுஜிதா. நான் மதர் தெரேசா காலேஜில் வந்து படிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன். எனக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஓட் போடுறது வந்து நம்மளுடைய உரிமை. நீங்கள் எல்லாருமோ எவ்வளோ வேலை இருந்தாலும் கண்டிப்பாக ஓட் போட்டுருங்க. 100% ஓட்டு வந்து நீங்கள் பூர்த்தி செய்யணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் நவீனா. நான் மதர் தெரேசா காலேஜில் படிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டராக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோடய ஓட்டை நான் சரியாக பயன்படுத்தி நான் சரியான தலைவரை தேர்ந்தெடுப்பேன். என்னோடய ஓட்டு விற்பனைக்கல். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பிரீத்திஷா. நான் மதர் தெரேசா காலேஜில் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டராக இருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஓட்டு போகிறதுனால ரொம்ப ஆர்வமாக இருக்குது. என்னுடைய ஓட்டு வந்து விற்பனைக்கல்ல. என்னுடைய ஓட்டு வந்து என்னுடைய உரிமை. சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கிறது என்னுடைய கடமை. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. உங்கள் குரல் நாட்டின் இதய துடிப்பு. உரிமையாய் வேட்காதீர் என்னாலும். இன்று உங்கள் கையில். பதவிகள் வீசும் காற்றை நிறுத்தி சிந்தித்த உண்மையை நீங்களே காணுங்கள். சரி பார்த்து முடிவெடுத்து முன்னேறுங்கள். சத்தியத்தின் பாதையில் நாட்டை நடத்துங்கள். உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை மாற்றத்தின் விதை. உங்கள் ஓட்டு நல்ல நாளை விதைக்கும். நம் எதிர்காலம் உங்கள் விரலில். இது தேர்தல் திருவிழா. புதுச்சேரியின் பெருவிழா. எம் மக்கள் குரல் நாட்டில் வலிமையா. உங்கள் உரிமை நம் நாட்டின் சக்தி. மக்கள் கையில் ஒரு ஓட்டு நல்ல நாளை விதைக்கும்.